ஓமவல்லியோட இலைகள் ஆகட்டும் இல்ல அதுல இருந்து எடுக்கக்கூடிய ஆயில் ஆகட்டும் ஒரு சில பாக்டீரியா அண்ட் வைரஸ் கிருமிகளுக்கு எதிராக செயல்பட்டு நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரெடிஷ்னலா பார்த்தோம் அப்படின்னாக்க வீட்டுல அந்த காலத்துல எல்லாம் இருக்கும்போது இப்ப ஜுரம் வந்தது இல்லாட்டி கோல்டு இருக்கு, காஃப் பெர்சிஸ்டன்டா இருக்கு, இல்ல தொண்டையில வந்து புண்ணு ஏதாவது இருக்கு அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு இந்த தூதுவளை கஷாயம் கொடுக்கும்போது இந்த ஓமவல்லியும் சேர்த்து வந்து ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நல்ல ரிலீஃப் கொடுக்கும். நமக்கு இதனால வந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அண்ட் ஷார்ட் டியூரேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லா தெரியும். இப்ப இதே கற்பூரவல்லி இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, அதோட ஏதாவது ஒரு பேஸ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒண்ணு தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி ஆலிவ் ஆயில், இது ரெண்டுத்துல எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதோட இந்த கற்பூரவல்லி ஆயிலும் நீங்க மிக்ஸ் பண்ணி அதை ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆகட்டும் இல்ல அதனால ஏற்படக்கூடிய அரிப்பு ஆகட்டும் ரொம்ப எஃபெக்டிவா வந்து கண்ட்ரோல் ஆகுது. வெறும் எக்ஸ்டர்னல் அப்ளிகண்டா மட்டும் இல்லாம இப்ப இந்த ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்னால சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்க இந்த கற்பூரவல்லி இலைகளால ரசம்